சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 12வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வசனத்தின் மேல் கைகளை வைத்து ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும். அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும். தேங்க்யூ. ஆமோஸ் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் தாவீதினுடைய குடும்பம், தாவீதினுடைய ஜனம், தாவீதினால் கட்டப்பட்ட சாம்ராஜ்யம், யூதகுலத்தின் தலைமுறைகள் மிகவும் தடுமாற்றத்திற்குள்ளே இருந்தார்கள். தேசம் பாழாய் போயிற்று. எருசலேம் சிறைபிடிக்கப்பட்டு கிடந்தது. மக்கள் நாலாபுறமும் சிதறி போனார்கள். மக்களுடைய வாழ்க்கை முறை கலாச்சாரத்தில் ஒழுக்கமற்றதாய் மாறிற்று. தாவீதுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போனவைகளாக மாறின. மக்கள் மிகவும் தத்தளித்து தடுமாறிக்கொண்டிருந்த காலங்களில் ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையை சில தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சில குடும்பங்களுக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளவும், நீங்கள் படிக்கவும், கற்றுக்கொள்ளவும், இந்த வார்த்தைகளை உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் பெற்றுக்கொள்ளவும் தேவன் இதை சொல்லுகிறார். இந்த இடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, திரும்பவும் எடுப்பிக்கப்படும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, திரும்பவும் எடுப்பிக்கப்படும். முன் இருந்தது, இப்ப இல்லை. முன் அனுபவித்தோம், இப்ப அனுபவிக்க முடியல. முன்னால இது மகிழ்ச்சிக்கு ஏதுவாக இருந்துச்சு, இப்பொழுது அது மகிழ்ச்சிக்கு ஏதுவாக இல்லை. இது எங்களை மிகவும் வருத்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுகிற சில எல்லைகளில் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்திலே கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதில் என்ன வார்த்தை சொல்லுகிறது? செய்கிற கர்த்தர். சொல்லுங்க அந்த வார்த்தையை, செய்கிற, கிரியை செய்கிற கர்த்தர், அற்புதம் செய்கிற கர்த்தர், அதிசயம் செய்கிற கர்த்தர். அப்போ ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இது மாற்றம் ஏற்படுவதற்கான எந்த முகாந்திரங்களும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நான் சில குடும்பங்களில், நான் சில பிள்ளைகளை மறுபடியும் ஸ்தாபிக்க விரும்புகிறேன், மறுபடியும் எடுப்பிக்க விரும்புகிறேன், மறுபடியும் சீரமைக்க விரும்புகிறேன், மறுபடியும் சீர்படுத்த விரும்புகிறேன். மறுபடியும் சொல்றார், நான் உங்களை ஸ்தாபிக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த ஸ்தாபித்தல் என்று சொன்னால் நிலைப்படுத்துதல் என்ற அர்த்தம். ஆண்டவர் உங்களை ஸ்ட்ராங் பண்ண போறார். ஒருவேளை உங்களுடைய சில எல்லைகளில் நிலையற்றவர்களை போல நீங்கள் காட்சி அளிக்கலாம், தடுமாறுகிறவர்களாய் நீங்கள் காட்சி அளிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அழகான வார்த்தை என்ன? இல்லை இல்லை, நீ உறுதியற்று இருக்கிற சில இடத்தில், நீ அலைந்து திரிகின்ற சில எல்லைகளில் உன்னை ஸ்தாபித்து உறுதிப்படுத்த போகிறேன்
என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா. இந்த தாவீதின் கூடாரம் இப்ப எப்படி இருக்கு? அந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, ஒன்று விழுந்து போன நிலைமை, சொல்லுங்க, விழுந்து போச்சு. ரெண்டு, திறப்புகளை கண்டிருக்கு, பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கு. திறப்புகள், காம்பவுண்ட் வால் இல்லை, அது திறப்புகள் நிறைய இருக்கு, பாதுகாப்பு இல்லாம இருக்கு. மூன்று, பழுதாய் போயிற்று, ரிப்பேரிங், அது ஒரு சரியா கிடையாது. குடும்பம் இருக்கு ஆனா சரியா கிடையாது. வீடு இருக்கு சரியா கிடையாது. வாழ்க்கை இருக்கு சரியா கிடையாது. எப்படி இருக்கு? பழுதாய் போய் கிடக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நிலைமையை நான் மாற்ற போறேன். விழுந்த நிலைமை மாறப்போகிறது, பாதுகாப்பற்ற நிலை மாறப்போகிறது. ஆமென். பழுதாகி போன நிலை மாறப்போகிறது. இந்த வார்த்தையை விசுவாசித்தால் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தவர்களாக சொல்லுங்க, இந்த நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். உங்க பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, இந்த வசனத்தின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் அவருடைய கரங்களை பிடித்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு இதை செய்ய போகிறார். ஆனால் உண்மையிலேயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது வேதம், ஆமென், ஸ்தோத்திரம், சொல்லுகிறது இந்த குடும்பங்கள் எப்படிப்பட்டவர்கள். இவங்க மேல நிறைய பிராமிசஸ் இருக்கு. நான் இந்த பகுதியை மறுபடியும் தியானித்த பொழுது, இப்படி விழுந்து போக வேண்டிய கூடாரமா இது? பழுதடைந்து போக வேண்டிய கூடாரமா இது? திறப்பு கண்ட கூடாரமா இது? இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குல்ல. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறாம போயிருக்கே. ஏன்னா இந்த குடும்பங்கள் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உள்ளது தெரியுமா? ஒரு 2 வசனம் கவனிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் எடுங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்க, படிங்க. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி, ஆண்டவர் சொல்றார், ஒரு இடத்தை நான் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையிலும் நடந்தது போலவும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். நீங்க நல்லா கவனிங்க. இனி அவர்கள் சிறுமைப்படக்கூடாது என்று சொல்லி அவர்களை ஒரு இடத்துல நாட்டி வைத்தாரா? அப்படிதான் பைபிள் சொல்லு. அப்ப ஆண்டவருடைய ஆசை என்ன? என் ஜனங்கள் சிறுமைப்பட்டு போகக்கூடாது, என் பிள்ளைகள் சிறுமைப்பட்டு போகக்கூடாது. சிறுமைக்கு எதிர்பதம் என்ன? பெருமை. அப்ப ஆண்டவர் எதை விரும்புகிறார்? நீங்க சிறுமைப்படக்கூடாது, நீங்க பெருமைப்பட்டவர்களா இருக்கணும். இந்த வாக்குத்தத்தம் இவர்களுக்கு உரியது. ஆனா அவங்க லைஃப்ல இதை பார்க்க முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இனி உங்களை சிறுமைப்படுத்த மாட்டேன், உங்களை நான் ஸ்தாபிக்க போறேன், உங்களை நாட்டுறேன்ற. ஆனா இந்த வாக்குத்தத்தை பெற்ற இவர்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? இடிந்து போன நிலைமை, பழுதடைந்த நிலைமை, பாதுகாப்பற்ற நிலைமையில இருக்காங்க. இனி அதே அதிகாரம் 15-16 வசனங்களை படிங்க. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து, ஆமென், தோத்திரம், சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். ஆண்டவர் என்ன அழகா சொல்ற, நான் உனக்கு தந்தேன், அதை நான் எடுக்க மாட்டேன். நான் உனக்கு எதை கொடுத்தனோ அதை உன்னை விட்டு எடுக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய வார்த்தை! இந்த வார்த்தை அவர்கள் அனுபவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்தை கூட படி. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை அழகா சொல்லுது, என்றென்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும். ஆனா இவ்வளவு வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள்
இன்னைக்கு எப்படி இருக்காங்க? விழுந்து போய் கிடக்கிறாங்க, பழுதாகி போய் கிடக்கிறாங்க, பாதுகாப்பற்ற நிலைமையில இருக்காங்க. அப்ப எனக்குள்ள எழும்பின ஒரு கேள்வி, ஆண்டவரே, இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை பெற்ற இவர்கள் ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள்? வாக்குத்தத்தம் ஏன் இவங்க வாழ்க்கையில செயல்படாம போச்சு? ஒவ்வொரு முறை தேவன் பேசும் பொழுது எவ்வளவு நல்ல 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 காரியங்களை இவங்களோட பேசினார். ஒவ்வொரு முறை ஆண்டவர் இவர்கள் மேல் கரங்களை வைக்கும் பொழுதும் தேவனுடைய வார்த்தை தாராளமாய் அல்லவா இருந்துச்சு. இவ்வளவு மகிமையான வார்த்தைகளை பெற்ற இவங்க வாழ்க்கை ஏன் ஆண்டவரே விழுந்து போச்சு? இவங்க குடும்பம் ஏன் விழுந்து போச்சு? எங்க ஊழியம் ஏன் விழுந்து போச்சு? எங்க வாழ்க்கை ஏன் விழுந்து போச்சு என்று நான் ஆராயும் பொழுது இந்த விழுகைக்கு வேற யாரும் காரணம் அல்ல, இவர்களுடைய ஞானமற்ற செயல்தான் காரணமா இருக்கு. அல்லேலூயா. பிள்ளைகளே, நமக்கு எவ்வளவுதான் வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் நம்ம ஞானமா இருக்க வேண்டிய இடத்துல நம்ம ஞானமா தான் இருக்கணும். கவனமா இருக்க வேண்டிய இடத்துல கவனமா தான் இருக்கணும். விழிப்பா இருக்க வேண்டிய இடத்துல விழிப்பா தான் இருக்கணும். நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டதற்கு காரணம் கவனமாய் இருக்க வேண்டிய விதத்துல கவனமாய் இல்லாமல் போனதே. அல்லேலூயா. அதே ஆமோஸ் என்ன காரணம்னு நம்ம படிப்போமா தம்பி? ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் எடுங்க. ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை படிக்கும்போ அதனுடைய கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்தார்கள்? வெறுத்து என்று சொல்லப்படும். நிறைய வாக்குத்தத்தங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா இவர்கள் என்ன செய்கிறாங்க? காலப்போக்கில் ஆண்டவருடைய வேதத்தை என்ன செய்து விட்டார்கள்? வேதத்தின் மேல் வெறுப்பை காட்டிட்டார். வேதத்தின் மேல வெறுப்பு. அப்ப ஆரம்ப காலத்துல வேதத்தின் மேல் என்ன இருந்திருக்கு? இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. வேதத்தை வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட், வேதத்தை நேசிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, வேதத்தின்படி நடக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஆனா காலப்போக்கில் என்ன நடந்திருக்குன்னா, வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்கள். ஒரு அல்லேலூயா. பாருங்க, இவர்களுக்கு அழகான வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில இருந்தும் வேதத்தை வெறுத்து பொய்யானவைகளின் மேல் இவர்கள் ஆமீன் பின்பற்றி போனதினால் என்ன உண்டாயிற்றுன்னா, நிற்க வேண்டிய இடத்துல விழுந்துட்டாங்க. எப்படி? நிற்க வேண்டிய இடத்துல விழுந்துட்டாங்க. பாதுகாப்பா இருக்க வேண்டிய இடத்துல பயப்படுகிறவர்களா இருந்தாங்க. ஸ்தாபிக்கப்பட்டு நிற்க வேண்டிய இடத்துல அலைந்து திரிகிறவர்களா இருந்தாங்க. அப்ப இந்த இடத்துல நமது வாழ்வை நாம் சீராய் கட்டிக்கொள்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற அழகான இது நிபந்தனை அல்ல, இது நம்மில் பின்பற்றப்பட வேண்டிய நமது வாழ்க்கை. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வேதம் வெறுக்கப்பட வேண்டியது அல்ல. பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒவ்வொருவரும் யாருடைய அழுத்தமும் இல்லாமல் வேதம் வாசித்து பழகணும். யாருடைய அழுத்தமும் இல்லாம வேதம் தியானம் பண்ணி பழகணும். யாருடைய கட்டாயமும் இல்லாம மனப்பாடம் பண்ணி அதில் கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது நாம் விழுந்து போக வேண்டியது வராது. எப்படிமா? விழுந்து போக வேண்டியது வராது. ஏனென்றால் இந்த வேதம் மாறாதது. இது என்ன செய்யும்? தன்னை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களுக்கு தமது சமாதானத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். என் அன்பு சகோதரா, இன்றைக்கு பகல் பொழுதிலே நம்ம எல்லாருடைய வாழ்விலும் ஒன்று கூட, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு இன்னும் தர.
எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல போறீங்க? அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் இருந்து கொண்டு போகிற பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்துவிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பயபக்தியுடன் அதை எடுத்து துடைத்து முத்தமிட்டு ஆலயம் கொண்டு வந்து அங்கேயும் அதை திறந்து அழுக்குப்படாமல் பத்திரமாய் பாதுகாத்து வேதாகமத்தை பத்திரப்படுத்துகிறவர்கள் உண்டு. ஆனால் வேதத்தை பத்திரப்படுத்த சொல்லுவது செல்ஃபில் அல்ல, இருதயத்திலே பத்திரப்படுத்த சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதம் எங்கே பத்திரப்படுத்தப்பட வேணும்? இருதயத்திலே பக்குவப்படுத்தப்பட வேண்டும். அது இந்த விஷயம் யாருடைய அழுத்தத்தினால் செய்யப்பட வேண்டுவது இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பைபிள் படிச்சீங்களா? படிங்க. தம்பி பைபிள் படிச்சியா? படிங்க. தங்கச்சி பைபிள் படிச்சியா? படிங்க. யாரோ ஒருவர் இதை அழுத்தக்கூடாது. இதை அழுத்தினால் அது ஆரோக்கியம் தருகிறதா இராது. விழுகையை தவிர்க்க வேதம் மிக முக்கியம். அல்லேலூயா. விழுந்து போகாத ஒரு வாழ்க்கை, விழுந்து போகாத ஒரு குடும்பம், விழுந்து போகாத ஒரு பிசினஸ், விழுந்து போகாத ஒரு ஊழியம், விழுந்து போகாத ஒரு வாழ்க்கை. தாவீதினுடைய கூடாரம் விழுந்து போனது போல என் வாழ்க்கை விழுந்து போக கூடாது அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்ளணும். நான் திரும்பவும் கட்டப்பட வேண்டுமானால் என் கையில் பரிசுத்த வேதம் திரும்பவும் தவழ வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த குடும்பம், இந்த தாவீதினுடைய சாம்ராஜ்யம் விழுந்து போவதற்கு அவர்கள் வேதத்தை என்ன செய்தார்கள்? வெறுத்தார்கள். எல்லாரும் பைபிளை எடுத்து சொல்லுங்க. இது வெறுக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல, இது நேசிக்கப்பட வேண்டிய ஒன்று. அல்லேலூயா. எஸ்ரா என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதனை பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம படிக்கிறோம். வேதத்தை வாசித்து வாசித்து அழுத மனிதர் அவர். வேதத்தை வாசிக்க கேட்டவர்களை அளவைத்த மனிதர். வேதத்தை அந்த அளவிற்கு அந்த மனிதன் நேசித்திருக்கிறார். வேதத்தை வாசித்து புரிந்து கொள்வதற்கு அவருக்கு திவ்ய ஞானம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை அவர்கள் வெறுத்ததுனால தான் தேவனுடைய வார்த்தைகளை வெறுத்து விட்டு அவர்கள் எதை பின்பற்றினார்கள்? பிதாக்கள் பின்பற்றின பொய்யானவைகளை பின்பற்றியதனால வாழ்க்கையை நிலைநிறுத்த முடியல, குடும்பத்தை நிலைநிறுத்த முடியல, சபையை நிலைநிறுத்த முடியல. எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்றேன் மக்களே, வேதம் கற்றுக்கொள்வதற்கு, வேத வசனத்தை கேட்பதற்கும், ஆலயத்தில் வந்து போதிக்கப்படுவதற்கும் நீங்கள் உங்க வாழ்க்கையை இன்றைக்கு நல்ல தீர்மானம் பண்ணுவீர்களானால் இன்று பகல் வேளை ஒரு தேவ மனிதனாய் தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், உங்கள் குடும்பம் கட்டப்படும். அல்லேலூயா. உங்கள் குடும்பம் கட்டப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக 6வது வசனமும் 7வது வசனத்தை ஒன்று படிங்க. 4ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9, 10, 11 இவ்வளவு ஒன்று எழுதுங்க பார்க்கலாம். 6 முதல் 11 வரை. அதுல 6ஆம் வசனத்தோடு படிங்க. ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பள்ளிகளுக்கு ஓய்வையும். மக்களை, நீ அவ்வளவு படிச்சு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் என்னிடத்திலே திரும்பாமல் போனீர்கள். இந்த இடத்துல எல்லாம் ஒவ்வொரு வேர்டு இருக்கு பாருங்க. அங்கே என்ன சொல்லுகிறார்? உங்கள் கிராமத்திலே அப்பக்குறைவை ஏற்படுத்தினேன். உங்க வாழ்க்கையில, வீட்டுல அப்பக்குறைவு, ஆகார குறைவு உண்டாச்சு. நீ என்ன செய்திருக்கணும்? நம்ம வீட்டுல இவ்வளவு ஆகார குறைவு வந்ததில்லையே, இப்ப ஆகார குறைவு இருக்குதே, இது எதனாலயா இருக்கும்? தெய்வ சமூகத்தில் ஒன்று உட்கார்ந்து தெய்வ ஆலோசனை ஒன்று கேட்டு நீ திரும்புவேன்னு நினைச்சேன். நீ என்ன செய்யல? திரும்பாமல் போனீர்கள்.
7வது வசனத்தை ஒண்ணு பாருங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மழையை நான் தடுத்தேன். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேசத்துல வறட்சி வந்துச்சு, ஆனா அப்பவும் நீ என்ன செய்த? நீ திரும்புவேன்னு நினைச்சே, அப்பவும் நீ என்ன செய்யல? திரும்பல அப்படின்னு சொல்ற. அடுத்த வசனம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். ஊர் ஊரா போய் தண்ணி சுமந்துட்டு வருகிற அளவுக்கு தேசத்துல வறட்சி வந்துச்சு. அப்பமாவது நீ என்ன செய்திருக்கணும்? எங்க தேசத்தில் இவ்வளவு வறட்சிக்கு காரணம் என்ன? நாங்க ஆண்டவரிடத்துல நெருங்காதது தான் காரணம். நீ ஆண்டவரிடத்துல நெருங்கணும் அப்படின்னு நீ உணர்வேன்னு நினைச்சேன், நீ என்ன செய்யல? உணரல, திரும்பல. அடுத்து பாருங்க 9வது வசனத்துல, ஆமென், கருக்காயினாலும் விஷப்பனியினால் வியாதிகள் வந்துச்சு. வியாதிகள் வந்துச்சு. வியாதி எங்கெல்லாம் வந்துச்சு? வீட்டுக்குள்ள வியாதிகள், பலகீனங்கள் வந்துச்சு. தென்னை மரத்தில் வியாதிகள், பலகீனம் வந்துச்சு. திராட்சை தோட்டத்தில் வியாதிகள், பலகீனம் வந்துச்சு. அத்தி மரத்தில் வியாதிகள், பலகீனம் வந்துச்சு. இதெல்லாம் வந்து உன்னுடைய பொருட்கள் நஷ்டப்பட்டது. அப்பமாவது நீ திருந்துவேன்னு நினைச்சேன், இருந்தாலும் நீ திருந்தின பாடில்லை, திரும்பின பாடில்லை. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு மக்களே? கொள்ளை நோயினால் ஆமென் தேசத்துல தீங்கு உண்டாயிற்று, அப்பமாவது நீ திரும்புவேன்னு நான் நினைச்சேன். அப்ப பிள்ளைகள் இந்த பகுதியை நீங்க நல்லா கவனிக்கணும். ஆமென், தோத்திரம். தேவ பிள்ளைகள் நமக்கு தெய்வம் தருகிற சில தருணங்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒன்று உடைஞ்சு, ஆண்டவரே இருதயத்தை கடினப்படுத்தாம ஆண்டவருக்கு முன்னால என்ன மன்னி ஆண்டவரே, என்னுடைய ஞான குறைவு தான் இதுக்கு காரணம், என்னுடைய பண ஆசை தான் இதுக்கு காரணம், நான் உங்களை தேடாதது தான் இதுக்கு காரணம், ஒருவேளை நான் உங்களை மறந்தது தான் இது காரணம், என்னை மன்னிச்சிருங்க, நான் திரும்பி வந்துருதேன் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் பிள்ளைகள் திரும்பினால் அவர்கள் என்ன செய்வார்களா? மறுபடியும் கட்டப்படுகிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் ஒரு செய்தி பிள்ளைகள் நான் கொடுத்திருக்கேன். அதாவது எதிர்பார்ப்பில்லாமல் அர்ப்பணிக்கணும் நம்முடைய ஜீவிதத்தை. சிலர்லாம் பைபிள்ல நம்ம புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுல எல்லாம் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஆனா எப்படி அர்ப்பணிச்சிருக்காங்க தெரியுமா? யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. போகிற இடமெல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு வேண்டிய உணவு உடைகளை தந்து தீங்கு என்னை தொடாதபடி என்னை ஆண்டவர் பாதுகாத்து திருப்பி சுகமாய் கொண்டு வந்தால் அவர் எனக்கு தேவனாய் இருப்பார். இல்லைன்னா எல்லாரும் நீங்க அப்படியே ஒரு மாதிரி மந்தமா பார்க்கிற மாதிரி இருக்கு. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆண்டவர் என் கூட இருக்கணும், போற இடமெல்லாம் காப்பாற்றணும், எனக்கு சாப்பிட ஆகாரம் கொடுக்கணும், உண்ண உணவு கொடுக்கணும், உடுக்க உடை கொடுக்கணும், என்ன மறுபடியும் எனக்கு தகப்பன் வீட்டுக்கு திருப்பி கொண்டு வந்தால் அவர் எனக்கு தேவனாய் இருப்பார். இந்த கல் தேவனுக்கு வீடாகும். என்னுடைய கேள்வி, இல்லைன்னா நீ என்ன செய்வ? அவர் தெய்வமும் இல்லை, இந்த கல் தேவனுடைய ஆலயமும் இல்லை. நிபந்தனை பாருங்க, நிபந்தனையோடு தான் அர்ப்பணிக்கிறாங்க, நிபந்தனையோட திரும்புறாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட பையா நம்ம நிபந்தனை வைக்கணும். ஐயா, நீர் என்ன ஆகாரம் தந்தாலும் சரி தராம இருந்தாலும் நீர் தான் ஐயா என் தெய்வம். அதுதான் வெற்றி மக்களே. அல்லேலூயா. நீர் இதை செய்தா இந்த இடம் ஆராதனை ஸ்தலமா மாறும். நீர் இதை தந்தால் இது 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 தேவனுடைய வீடா மாறும். நீர் மட்டும் என்னை கூட்டி வந்தால் நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர். இல்லை நீ அவனை சிற்றப்பனை போய் தேவனான்னு கூப்பிடுவியா? நீ ஆண்டவரை மாற்றிடுவியா நீன்னு? அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அது நிபந்தனையோடு கூடிய அர்ப்பணிப்பு இல்லம்மா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு கணம் கூட நிபந்தனையே இல்லாம சொல்லும் கர்த்தாவே அடியே கேட்கிறேன். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் நம்முடைய பார்வையில் சில காரியம் எல்லாம் பெஸ்ட் மாதிரி தெரியும். அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது. சோதோம் கொமாரால லோத்து இருக்கார். அங்க பயங்கர பிரச்சனை, மக்கள் கேடுபாடு நிறைந்த வாழ்க்கை, தேசம் அழிக்கப்பட போகுது. அபிரகாமினுடைய ஜெபத்தினால ஆண்டவர் லோத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். இப்ப
லோத்திட்ட வந்து ஆண்டவர் பேசுறா, நீ கிளம்பு, துரிதமா கிளம்பு, நீ மலைக்கு போயிரு, மலைக்கு ஓடிப்போ, நீ சமமான இடத்துல நிக்காத அப்படின்னா. ஆனா லோத்து சொல்ற, இல்ல எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, அவ்வளவு தூரம் எல்லாம் என்னால என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது, பக்கத்துல பாலப்பள்ளம் பக்கத்துல தான் இருக்கு, நான் அதுக்கு பெயர்தே. அந்த இடத்துக்கு பேர் சோவார் தானே மக்களே, சோவார், சோவார், சோவாரி, ஆமா, சோவாருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து என்ன கேட்பார், நிபந்தனை வைப்பார், நிபந்தனை வைப்பார். ஆண்டவர் சொன்னார், நீ எங்க பெயரு, என்னம்மா, சோவாரா சேவாரா, சோவார் தான், அவ்வளவுதான். நான் என்ன சொன்னேன், அதுதான் சொன்னேன். இப்ப பரபடி யாருக்கு சந்தேகம் இல்லையே, சோவார் தான். நான் இந்த மாதிரிப்பட்ட வார்த்தையெல்லாம் இதோட ஒரு சின்ன வார்டு கூட சேர்த்து மனசிலாக்குவேன். அதாக்கும் சோவாரின்னு சொன்னது, என்ன பொறுத்தளவில் அவன் சோவாரா போனதாக்கும். ஆண்டவன் சொன்னார், மலைக்கு ஓடிப்போ, உன் மனைவியை பாதுகாக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும், நீ ஓடிப்போ தெய்வ சமூகத்துக்குன்னு சொல்ற. அப்போ தோத்திரம் இவருக்கு சூழ்நிலைகளை பார்க்கிற, இவங்க என்ன செய்யறாங்க, இந்த மனுஷன் சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து தானமா மனுஷன் கெடுறான். ஆபிரகாமை விட்டு ஏன் வெளியே வந்தார், சூழ்நிலை தானே. ஆமை, ஆட்டுக்கு புல்லு இல்லை, தண்ணி இல்லை, கொலையும் இல்லை, சூழ்நிலைகளை பார்த்தார். இனி இங்க இருந்து கிளம்புவான். நம்ம பல நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து புறப்பட்டு தான் ஒன்னும் இல்லாம போறது. நான் ஒரு காரியம் சொல்லட்டா, சூழ்நிலைகளை பார்த்து ஆபிரகாமை விட்டு புறப்பட்ட லோத்துக்கு ஒரு அருவாமனையை கூட காப்பாற்ற முடியல. அந்த மனுஷன் சோதோமை விட்டு வெளியே வரும்போ ஒரு சின்ன பொருளை கூட அந்த மனிதனால் அல்லது தன்னுடைய மனைவியை அந்த மனிதனால் காப்பாற்ற முடியல. காரணம் என்ன, அமை தோத்திர சூழ்நிலைகளினால் புறப்படுதல். என் சூழ்நிலை அப்படி இருக்கு, இவங்க சூழ்நிலை அப்படி இருக்கு. மக்களே, சூழ்நிலை யாருக்கு அனுகூலமா இருந்துச்சு? இயேசுக்கு சூழ்நிலை அனுகூலமா இருந்துச்சா? இல்லை. ஆபிரகாமுக்கு சூழ்நிலை அனுகூலமா இருந்துச்சா? இல்லை. ஈசாக்குக்கு சூழ்நிலை அனுகூலமா இருந்துச்சா? இல்லை. யாக்கோபுக்கு சூழ்நிலை அனுகூலமா இருந்துச்சா? இல்லை. தாவீதுக்கு சூழ்நிலை அனுகூலமா இருந்துச்சா? இல்லை. தானியேலுக்கு சூழ்நிலை அனுகூலமா இருந்துச்சா? இல்லை. சரி, இயேசுவுக்கே சூழ்நிலை அனுகூலமா இருந்துச்சா? இல்லை. பிறகு உனக்கு மட்டும் எப்படி அனுகூலமா இருக்கும்? சூழ்நிலை இப்படித்தான் இருக்கும். ஆனா நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைகளின் ஆண்டவர் அல்ல, சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்க மறந்துருக்கீங்க. சூழ்நிலை அப்படின்னு நீ சொல்லலாம். அந்த ஆண்டவர், நம்முடைய தெய்வம், சூழ்நிலைகளினால் கட்டுப்படுகிறவர் அல்ல. நீ அதை புரிஞ்சுக்கோ. உன்னுடைய சூழ்நிலைகளினால் அவர் கட்டுப்படுகிறவர் அல்ல சகோதரி, அவர் சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர். அதாவது அப்படி ஆண்டவர் சூழ்நிலைகளுக்கு கட்டுப்படுகிறவர்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடக்க வைக்கும் பொழுது கரை புரண்டு ஓடுகிற காலத்தில் அல்ல, ஆண்டவர் கணுக்கால் அளவு ஓடுகிற காலத்தில் கர்த்தர் கூட்டிட்டு வந்திருப்பார். நம்முடைய தெய்வம், ஆமென், ஸ்தோத்திரம், சூழ்நிலைகளை பார்த்து பயணிக்கிறவர் அல்ல. இன்றைக்கு பகல் வேளை தீர்க்கமாய் சொல்லுகிறேன், நீங்கள் நிபந்தனையற்று ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள், உங்கள் கூடாரத்தை தேவன் கட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சில குடும்பங்களை பார்த்து சொல்லும், ஐயோ என் ஃபேமிலி என்ன சொல்லும், ஐயோ என் தேசம் என்ன சொல்லும், ஐயன் ஜனத்தார் என்ன சொல்லுவாங்க. மக்களை, இதுக்கு மேல என்ன சொல்லுவாங்க? நிறைய வச்சிருந்தேன்னா களமாண்டேன்னு சொல்லும், ஒண்ணுமே இல்லைன்னா புத்திக்குத்தான் இப்படி இருக்கேன்னு சொல்லும். இந்த ரெண்டையும் தவிர இந்த உலகம் வேற ஒன்னும் பேச போறதில்லை. அது அல்ல நீ பார்க்க வேண்டியது. ஆண்டவர் சொன்னார், நீ தேவனிடத்தில் திரும்புகிறேன். இன்றைக்கு பகல் வேளை சொல்றேம்மா, நீ உண்மையாய் ஆண்டவரிடத்தில் திரும்பினால் உன் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் நான் கட்டுவேன். அல்லேலூயா. நீங்க பலரும் ஆண்டவரிடத்தில் வந்தது உலகத்துக்கு தெரியும், நீ ஆண்டவரை விட்டு விலகினது பலருக்கும் தெரியாது. அது தெரியுமா? ஒரு காலத்துல பாரம்பரியத்துல கிடந்து அது வேண்டான்னு சொல்லி இயேசுவுக்காக பைபிள் எடுத்துட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தெய்வ சமூகத்தில் வந்தது உலகத்துக்கே தெரியும். அவனா இப்ப பெந்தகோஸ்துக்கு போறான், அவனா இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டான், அவனா இப்ப கோயிலுக்கு அங்கதான் போறான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதே இவன் சாயங்காலானா வீட்டுல வாங்கி வச்சு குடிக்கானே, அது எவனுக்கு தெரியும்? இப்ப ஜீவிதத்துல எதிர்பார்க்கிற விடுதலை இல்லை.
அப்ப உலகம் என்ன சொல்லுது? பாத்தியா பாத்தியா, பெந்தேகோஸ்துக்கு போன பிறகு இவன் வாழ்க்கையில நன்மையே வரலேன். நீ கோயிலுக்கு வருகிறது மட்டும்தான் உலகத்துக்கு தெரியுதே தவிர உன்னுடைய ஜீவிதத்தின் பின்மாற்றம் யாருக்கும் தெரியலையே. நம்முடைய ஜீவிதத்தில் வசனத்தை விட்டு விலகி, சத்தியத்தை விட்டு விலகி, தேவக்கிருபையை விட்டு விலகி, தீர்மானத்தை விட்டு விலகி யாரோ ஒருவனை பார்த்துட்டு உன்னுடைய ஜீவிதத்தை அங்கெடுக்க, அவெல்லாம் இப்படித்தானே இருக்க, நானும் இப்படித்தான் இருக்கணும். தெய்வன் நம்மை அழைத்தது அவனை போல இவனை போல இவனை போல இருக்கிறதுக்கு அல்ல, இயேசுவை போல இருப்பதற்காக. அல்லேலூயா. தெய்வன் நம்மளை எதுக்கு அழைத்தாருங்க? யார போல இருக்கிறதுக்கு. அவர்கள் இப்படித்தான் பண்றாங்க, அவர்கள் இப்படித்தான் பண்றாங்க, அவர்கள் இப்படித்தான் பண்றாங்க. அவனுடைய அழைப்புக்காக ஓடட்டும். கர்த்தர் உங்களை என்னை எதற்கு அழைத்தார்? தம்முடைய சொந்த ஜனமாய் அழைத்தார். தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆடுகளுக்கு பின் சென்று கொண்டிருந்த அவனை அரசனாக்கி நிறுத்துவதற்கு தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு பகல் வேளை இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நிபந்தனையற்று திரும்புங்கள். சொல்லுங்க, என்ன வார்த்தை? நிபந்தனையற்று திரும்புமா. ஆண்டவர் என்ன தருவார் கேட்காதே. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரா? அழைச்சவர் ஏதாவது செய்யாம இருக்க மாட்டார். ஆண்டவர் யாரெல்லாம், இந்த பேதுருவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேதுருவை குறித்து அநேக நேரங்களில் வாசித்து அழுதிருக்கிறேன். அந்த மனிதன் ஆண்டவர் மேல வைத்த வெறித்தனமான பாசம். இயேசு கடலில் நடக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இயேசுவை சரியாக அறிந்தவர் பேதுரு. பேதுருவினிடத்தில் இந்த ரெவலேஷன் வேற யாருக்கும் கிடையாது. ஒரு நாள் இயேசு சொல்றார், என்னை இந்த உலகத்தார் யார் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறார். உடனே ஒரு ஆள் சொல்லுது எலியான்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் எரேமியா சொல்றாங்க, சிலர் யோவான் மறுபடியும் கிளம்பி வந்துட்டார்னு சொல்றாங்க. உடனே இயேசு சொல்றார், சரி அவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்களே, சிலர் சொல்றாங்க அவர் தீர்க்க தரிசிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, இந்த 3.5 ஆண்டுகளா நீங்க என் கூட இருக்கீங்களே, நீங்க என்ன குறிச்சு என்னையா சொல்றீங்க? ஆண்டவர் நம்முடைய வாயிலிருந்து எதிர்பார்க்கிறார். மக்களை, இந்த வார்த்தை எல்லாரும் கவனிங்க. கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து அவரை குறித்து எதிர்பார்க்கிறார். உங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து ஆமென் அவரை குறித்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எரேமியா, இவரு தோத்தர் என்னது யோவான்னு சொன்னாங்க, தீர்க்கதரிசின்னு. உடனே நீங்க என்ன சொல்றீங்கம்மா? உடனே பேதுரு டப்புன்னு சொல்றா, நீ தேவகுமாரனாகிய கிறிஸ்து, தேவகுமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. நான் உண்மையில சொல்றேன், உலகம் இயேசுவை இன்னைக்கும் அவமானமா பேசுது. ஆமாவா இல்லையா? இயேசுவை அவதூறா பேசுறவங்க இருக்காங்களா இல்லையா? அவங்க 1000 பேசுறதுல ஆண்டவருக்கு வருத்தமே கிடையாது. நீங்க சொல்லுகிற ஒத்த வார்த்தையில் அவருக்கு சந்தோஷமே இருக்கு. 1000 பேர் இயேசுவ தெய்வம் இல்லைங்கிறான், அதை குறித்து இயேசுவுக்கு வருத்தமே கிடையாது. ஆனா நீங்க ஒருவர் சொல்றீங்க அவர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து. அந்த ஒத்த வார்த்தை போதும் அவருக்கு. புரியுதா? அல்லேலூயா. அவருக்கு அதான் சந்தோஷம். உங்க வாயில் அவர் யார்? உங்க வாயில் அவர் யார்? நம்ம இன்னைக்கு காலையில படிச்சோம், இந்த வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் படிச்சோம், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர். உலகம் அவரை எப்படியும் சொல்லட்டும் மக்களே, நீ என்ன சொல்ற அவரே? நீங்க என்ன சொல்றீங்க அவரே? 1000 வார்த்தை சொல்லட்டும், நீ தான் மௌனமா இருக்காத மக்களே. நீ சொல். அவர் உன் வாயத்தான பார்க்கிற. நீ எழும்பி ஆலயத்தில் வந்து சொல், நீ சர்வ வல்லவர். அல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் நிஜமான, சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமான, சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் நிஜமான, சாவை வென்றவர்
என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மை தானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மை தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமா, சொல்லுங்க. சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமான். சாவை வென்றவர் கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்று கொண்டே, ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டே, ஒரு புதையல் பெற்று கொண்டே, ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா அப்பா, இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமான, சாவை வென்றவர். சொல்றீங்களா? சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில். அவர் சொல்லுங்க. பாவமெல்லாம் போக்கிவிட்டா, பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டா, பாவமெல்லாம் நீக்கிவிட்டா, பாவமெல்லாம் போக்கிவிட்டா, பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டா, பாவமெல்லாம். இயேசுயா, இந்த பகல் வேளையில் இயேசுவே சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமான். சாவை வென்றவர் என் மணவாளன். அல்லேலூயா. உடனே கேட்கிறார், நீங்க என்ன சொல்றீங்க? சொல்ற, நீ தேவகுமாரனாகிய கிறிஸ்து. உன்னை சொல்லுகிற, இது ரத்தமும் மாம்சமும் உனக்கு வெளிப்படுத்தலாமா, தேவனே உனக்கு என்ன செய்தார். இப்ப தேவனுடைய வெளிப்பாடு உள்ள மனுஷனாக்கும் பேதுரு. இயேசு கடலிலே நடந்து வரும் பொழுது இயேசுன்னு தெரிஞ்சிட்டு, முதல்ல பேயின்னு நினைச்சு பயப்பறாக, அப்புறம் இல்லடா நான் தான்ற, உடனே இயேசுன்னு தெரிஞ்ச உடனே நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்கிறேன். அதாவது நீங்க நல்லா கவனிங்க, இயேசு நின்ற இடத்துல, இயேசு நடந்த இடத்துல நடக்க ஆசைப்பட்ட மனுஷனாக்கும் பேதுரு. அந்த வார்த்தைக்கு எஃபெக்ட் நீங்க புரிஞ்சிருந்தா நீங்க யாரும் இப்படி இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. பேதுருவினிடத்துல எனக்கு அந்த மனிதனை குறித்து படிச்சாலே ஒரு மின்சாரம் என் உடம்புல ஓடுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதாவது இயேசு நின்ற இடத்தில் நிக்கணும்னு ஆசைப்பட்டார், இயேசு நடந்த தண்ணீர்ல நடக்கணும்னு ஆசைப்பட்டார், இயேசு செய்ததை செய்யணும்னு ஆசைப்பட்டவன். ஆனா இயேசுவை போல மரிக்கணும்னு மட்டும் இந்த மனுஷன் ஆசைப்படலை. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. மீதி எல்லாத்திலும் இயேசுவை போல நடக்கணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல அற்புதம் செய்யணும், இயேசுவை போல கடல்ல நடக்கணும், எல்லாம் ஆசைப்பட்ட மனுஷன். இப்ப பேதுருவுக்கு மரண தண்டனை வருது. பேதுருவை இயேசுவ மாதிரி இயேசுவுக்கு பண்ண மாதிரி ஒரு சிலுவையை செய்து கொண்டு நிறுத்தி வச்சுட்டு பேதுருவை சிலுவையில் அறையணும் அப்படின்னு வர்றான். உடனே பேதுரு சொல்ல, நோ நோ நோ, இயேசு எப்படி அரைஞ்சிங்க? நேரா அலைஞ்சிங்க. இயேசு மாதிரி என்ன அறையக்கூடாது, இயேசு மாதிரி நான் பேசலாம், இயேசுவ மாதிரி நான் கடல்ல நடந்தேன், இயேசுவ மாதிரி அற்புதம் செய்றேன், ஆனா மரிக்கிறதுல அவர் தான் சிறந்தவர். என்னுடைய மரணம் ஒரு அடையாளம், ஆண்டவருடைய மரணம் ரட்சிப்பு, அதுதான் உயர்ந்திருக்கணும்.
அல்லேலூயா. சொன்னார், என்ன தலைகீழா அறைங்க. பேதுருவை எப்படி கொன்னாங்க? தலைகீழா சிலுவையில அறைந்து அந்த மனுஷனை கொன்னாங்க. நான் ஏன் இதை உங்களை பார்த்து சொல்றேன்னு தெரியுமா? இன்றைக்கு பகல்வேளை நீங்கள் உங்களுக்கு சொல்லுங்க, நிபந்தனை இல்லாமல், அதாவது நடப்பனா ஆண்டவர் என்ன கைவிடாம கொண்டு வருவாரா? அவர் கடல்ல நிற்கிறார், அவர் தேவகுமாரன், என்ன நடத்திக்குவாரா? நான் மூழ்கி இருவனா, நான் செத்து போயிருவனா? இதெல்லாம் குறித்து யோசிக்கவே இல்லை. நீரே ஆனால் எனக்கு தேவை அழைப்பது இயேசுவா இருக்கணும், இறங்குறதுக்கு ரெடி. நிபந்தனை வேற ஒண்ணும் கிடையாது. என்னை அழைக்கிறது யாரா இருக்கணும்? நான் சொல்லுது புரியுதா மக்களே? என்ன நடத்துவீங்களா? எத்தனை வருஷம் நடத்துவீங்க? எவ்வளவு தூரம் நடத்துவீங்க? எவ்வளவு நேரம் நடத்துவீங்க? அது ஒண்ணும் இல்லை. எனக்கு அறிய வேண்டியது, என்னை அழைத்தவர் இயேசுதானா? எப்படி என்னை அழைத்தவர் இயேசுதானா? என்னை அழைத்தவர் இயேசுவானால் நான் கடலுக்கும் வர ஆயத்தம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை புரியுறீங்க? இந்த மனிதர்களை தான் மக்களே ஆண்டவர் வாழ வச்சு அழகு பார்த்தா. இந்த மனிதர்களை வாழ வச்சு அழகு பார்த்தா. அநேகர் உலகத்தை பார்த்து ஆண்டவருடைய அழைப்பை அலட்சியம் பண்றாங்க. அநேகர் உலகத்தின் வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரோடு உள்ள உறவை கெடுத்துக் கொள்கிறார்கள். என் பிள்ளைகள் யாரும் அப்படி இருக்கக்கூடாது, யாரும் அப்படி இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் இழந்து விடாத ஒரு உறவு என் இயேசு மாத்திரமே, நம்முடைய இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. இயேசுதா. நீங்க நினைக்கலாம், பாஸ்ரியா பிரசங்கம் எல்லாம் நிறைய இருக்குதுயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பாயிண்ட், நிறைய தாராள பிரசங்கம், நிறுத்த முடியல. நேற்றுக்கு ராத்திரி லைவ் எத்தனை பேர் பார்த்தீங்க? நான் முடிக்கிறேன், அவங்க யாரும் எழும்பலை. மக்களை எழும்புங்கோ, நேராச்சு, எழும்புங்கோ, போவோம். இருந்தாலும் யாரும் எழும்பலை. நாளைக்கு வருவேன், நாளைக்கு பேசுவேன், எழும்புங்கோ. கடந்த வாரத்தில் ஒரு இடத்துல பிரசங்கம் முடிச்சுட்டு நாம பாஸ்டர் இன்னொரு வாட்டி வருவேன் என்னன்னு சொன்னேன். மக்கள் எல்லாம் இருந்து அழுகுறாங்க. அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வரும் வார்த்தைகள் இருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவேன், இந்த உலகத்தில் நான் யாரை போலாகிலும் ஒருவராய் ஆகணும்னா அது இயேசுவை போலையா இருக்கணும். இயேசுவை நிபந்தனை இல்லாம அவருக்காக இறங்கி வா. நீ திரும்ப உன் சுபாவத்தை திருப்பிடு. உன்னுடைய உலகத்துக்கு நேரான அந்த பார்வையை திருப்பு. நீ ஆண்டவர் பக்கமா திரும்பி நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கட்டும். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன். காணாமேன் வனாந்தரத்தில் பாம்புனால கடிக்கப்பட்டு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. கொள்ளிவாய் சர்ப்பம். அப்போ ஆண்டவர்கிட்ட மோசே போய் அழுறாரு, ஆண்டவரே என் பிள்ளைகள் சாகுறார்கள். ஆண்டவர் சொன்னார், ஒரு பாம்பு கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஒரு வெங்கலத்தில் செய்து ஒரு மரத்துல கம்பல மாட்டி உயரமா தொங்க முடியா. யாரெல்லாம் பாம்பு கடிக்குதோ அவையெல்லாம் திரும்பி அந்த அதை பார்த்துட்டான்னா அவன் சாக மாட்டான், பிழைச்சான். அன்னைக்கு நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டான். ஆனா யாரெல்லாம் அதை திரும்பி பார்த்தான அத்தனை பேர் பிழைச்சுக்கிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு மரணத்துக்கு நேரா நாம திரும்பி போயிட்டு இருக்கோம். ஒருவேளை உலகத்துக்கு நேரா நீங்க போகலாம். உன் கூடாரம் அழிந்து போகாத இருக்க ஒரு வார்த்தையை சொல்றேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உனக்கா எனக்கா சிலுவையிலே ஒருவர் உயர்த்தப்பட்டார். சிலுவையில் 2000 வருடமா எந்த காட்சி நம்முடைய கண்களுக்கு முன் காண பார்க்கிறது. நீ வாழ விரும்பினால், உன் கூடாரம் இடியாமல் மறுபடியும் கட்டப்பட விரும்பினால், நிபந்தனை இல்லாமல் திரும்பி பார்க்க இன்றைக்கு பகல் வேளை உன்னை ஒப்புக்கொடு. உன்னுடைய முகத்தை அதை விட்டு எடுக்காதீங்க. அல்லேலூயா. உங்க முகத்தை கடைசி வரைக்கும் அந்த பார்வையை விலக்கி விடாதீங்க. சிலுவையை பார்க்கிற பார்வையை விலக்கிறாதீங்க. மனிதர்கள் ஏளனமா பேசுவாங்க, நோ, முகத்தை திருப்பவே கூடாது. உலக ஏளனமா பேசும், முகத்தை திருப்பவே கூடாது. மக்களே,
தெய்வம் கொளுத்தினது அணைக்க திராணி உள்ள ஒருத்தனை சொல்லுவாப்போம். தெய்வம் கொளுத்தினதை அணைக்க திராணி உள்ள ஒருத்தனை சொல்லுவாப்போம். தெய்வம் திறந்ததை அடைக்க திராணி உள்ள ஒருத்தனை சொல்லுவாப்போம். இல்லை, தெய்வம் பூட்டினதை திறக்க திராணி உள்ள ஒருத்தனை சொல்லுவாப்போம். ஒருத்தனும் இல்லை. அவர் அடைச்சா அவர்தான் தடக்கணும். அல்லேலூயா. சுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சில குடும்பங்களை பார்த்து பேசுகிறார். நான் உன் முன்னாடி போவேன், உனக்கு இடையூறாய் இருக்கிறதெல்லாம் நான் பிடுங்கி மாற்றுவேன், கோணனான எல்லாம் நான் சரியாக்குவேன், நீ பயப்படாத, நீ வந்துகிட்டே ஃபாலோ. சிலுவையை பின்பற்றி கொண்டே, சிலுவையை பின்பற்றி கொண்டே, ஆண்டவரை பின்பற்றி கொண்டே. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவை பின்பற்றுங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிற பொழுது ஜோம் பண்ண உட்காருங்க. பைபிளை எடுத்து வாசிச்சு வாசித்து கண்ணீர் விடுச்சு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவர் நல்லா பாடுங்க. சவால்கள் எழும்பும் பொழுது சத்துவம் நிறைந்தவரை உயர்த்து. சவால்கள் உயரும் பொழுது சத்துவம் நிறைந்தவரை உயர்த்து. அவரை மிஞ்சின ஒரு வல்லமையும் இந்த பூமியில இல்லை, இல்லை, இல்லை. அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் திரும்ப கட்டுவார். சில குடும்பங்கள் மறுபடியும் கட்டப்படும். ஆனா நீ ஒண்ணு திரும்பிய மக்களே, ஆதி அன்புக்கு திரும்புங்க, ஆதி ஜெபஜீவியத்துக்கு திரும்புங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார்களா? ஐயா, உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்க குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார். உங்களை வாழ வைக்கணும்னு நினைச்சிருக்காரு, உங்களை நடத்தணும்னு நினைச்சிருக்காரு, இந்த தேசத்துல உங்களை அடையாளமா நிறுத்தணும்னு நினைச்சிருக்காரு. நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத. நீ ஆண்டவரை நம்பு, அவர் உன்னை கைவிட மாட்டார்.